அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் எல்லோருமே ஏதாவது ஒரு விடயத்துக்காக வாழ்வில் காத்து கொண்டிருப்போம். சிலர் நல்ல வருமானத்துக்காக, சிலர் வீடு வாசலுக்காக, சிலர் நல்ல மனைவிக்காக, சிலர் குழந்தைகளுக்காக, இன்னும் சிலர் அல்ல பலரே வாழ்வின் நிம்மதிக்காக. நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனின் நாட்டத்தோடு அவன் நாடுகின்ற பொழுதுதான் நடக்கும் என்று. ஆனால் எல்லோருக்கும் இருக்கும் கேள்வி என்னவென்றால், ஏன் இவ்வளவு காலம் ஆகின்றது என்பதுதான். இறைவனை நம்பிக்கை கொள்ளும் நாம் அவன் அமைத்திருக்கும் நேரம் காலம் மீது மட்டும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். இல்லையென்றால் சிலது நமக்கு கிடைக்க எடுக்கும் காலம் நம்மை துவளச் செய்யாது, கவலையடையச் செய்யாது. இறைவசனம் ஒன்றை எமக்கு சொல்கின்றது, நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை நல்லது என்று நினைப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். இறைவன் தான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள்தான். இறைவனுக்குத்தான் எல்லாம் தெரியும், எமக்கு எதுவுமே தெரியாது. படைத்த ரப்புக்குத்தான் தெரியும் எமக்கு வாழ்வில் யாரை துணையாக்க வேண்டும் என்று. அவனுக்குத்தான் தெரியும் எம் வாழ்வில் ஏற்பட்ட கவலை, கஷ்டம், நோய் எப்பொழுது எம்மை விட்டு போகும் என்று. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே இறைவன் நாடுகின்ற நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதையே. சோகமாக காத்திருப்பதற்கு பதிலாக தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உணர்ந்து ஒரு முறை சொல்லி பாருங்கள். இறைவா, எனது உச்சிமுடி உன் கரத்தில் இருக்கின்றதே. இறைவனுக்குத்தான் தெரியும் எம்மை எப்பொழுது சிரிக்க வைக்க வேண்டும் என்று, எம்மை எப்பொழுது அழ வைக்க வேண்டும் என்று, எமக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். தூதரின் வாழ்வில் நடந்த ஒரு விடயத்தை சொன்னால் எமக்கு நன்றாக புரியும். மக்காவை நோக்கி 6 வருடத்திற்கு பிறகு தூதரும் அவருடைய தோழர்களும் செல்கின்றார்கள், உம்ரா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக. மக்காவாசிகள் தூதரையும் நண்பர்களையும் உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார்கள். தூதர் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளுடன் செய்துவிட்டு மதீனாவை நோக்கி புறப்பட தயாரான வேளை, தூதரின் நெருங்கிய நண்பரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதரிடம் வந்து சொல்கின்றார்கள், நாம் சத்தியத்தில் இல்லையா? அடுத்த ஆண்டு மக்காவில் நுழைவோம் என்றுதானே அழைத்து வந்தீர்கள்? இந்த இறைமறுப்பாளர்களுடன் தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளுடன் ஒப்பந்தம் செய்து போர் செய்யாமல் ஏன் கோழைகளாக திரும்பி போக வேண்டும் என கேட்கின்றார்கள். தூதர் உணர்ந்ததெல்லாம் இந்த ஆண்டு மக்காவுக்குள் நுழைவது சரியில்லை என்று இறைவன் நாடியிருக்கின்றான். அவன் வாக்களித்திருக்கின்றான், மக்காவுடைய வெற்றிக்கு காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மட்டும்தான். ஒரு சில ஆண்டுகளிலேயே இறைவன் தூதருக்கு மக்காவினுடைய வெற்றியை கொடுக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவசரப்பட்ட காரியத்தை நினைத்து வாழ்நாள் முழுக்க கவலைப்படுகின்றார்கள். இந்த இறைவசனம் ஒன்றை புரிந்து கொண்டால் போதும், சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்தே வரும். கஷ்டம் யாருக்கு இல்லை சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் இறைவாக்கு ஒன்றுதான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கின்றது. இந்த இரவில் கஷ்டம் இருந்தால் மறுநாள் காலை சந்தோஷமாக இருக்கும். நாம் கழிக்க வேண்டியது இந்த இரவைத்தான். கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராமல் இன்பத்தை நோக்கி நடைபாதை மேற்கொள்ள வேண்டும். வெளிச்சம் சரியான நேரத்தில் எம் பாதையின் இறுதியில் இருக்கும், அதை பார்க்கும் வரை போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மரம் ஆவதற்கு, அதில் பழம் பழுப்பதற்கும் ஒரு காலம் இருக்கின்றது. வருடத்தில் 365 நாளும் அதில் பழம் கிடைத்து விடாது. ஒரு விதை போட்டவன் மரம் வளர்வதற்கும் பழம் பழுப்பதற்கும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? அதுபோல்தான் இந்த வாழ்க்கையும். சிலருக்கு 23 வயதில் வாழ்க்கை அமையலாம், சிலருக்கு 30 வருடம் 35 வருடம் ஆகும் வாழ்க்கை அமைவதற்கு. சிலருக்கு வியாபாரம் தொடங்கிய புதிதிலேயே இலாபம் கிடைக்கும், சிலருக்கு வியாபாரம் தொடங்கி 10 வருடம் கழித்துத்தான் இலாபம் கிடைக்கும். சிலருக்கு திருமணமான புதிதிலேயே சில மாதங்களிலேயே குழந்தை பிறக்கும், சிலருக்கு 10 வருடம் 15 வருடம் கழித்துத்தான் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் நாம் போட்ட கணக்கு இல்லை, இறைவன் அமைத்த விதி. தன்னுடைய
தூது செய்தியை சிலர் ஏற்றுக்கொள்ளவே நபி நூஹுக்கு 900க்கு மேற்பட்ட ஆண்டு காலம் தேவைப்பட்டது. தான் இழந்த மகனை பார்ப்பதற்கு நபி யஹ்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. சந்தையில் விற்கப்பட்ட நபி அதே நாட்டில் மந்திரியாகி தந்தையை சந்திப்பதற்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டது. அதே போல் தான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள 21 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இதுதான் எல்லோருக்குமான நியதி. வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால் துவண்டு உட்கார்ந்து விடாமல், கிடைக்காதது நமக்கு சிறந்தது அல்ல, அமையாத நேரம் நமக்கு சிறந்த நேரம் இல்லை என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை திருமணம் செய்ய நினைத்திருப்போம். ஆனால் நாம் அந்த நபரை திருமணம் செய்து இருந்தால் நாம் இந்த இடத்தில் இன்று இருந்திருப்போமா என்றே எமக்கு தெரியாது. புரிந்தவர்களுக்கு இது புரிந்திருக்கும். குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும். அதே நேரத்தில் குழந்தைகள் அவர்களுக்கு கொடுப்பது சிறந்தது அல்ல என்பதை அல்லாஹ் நாடியிருப்பான். காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். புதிய வளர்ச்சியை, நாம் எதிர்பார்க்காத அருட்கொடையை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்திருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்திற்கு எப்பொழுது உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். நாம் சோதிக்கப்படும் போது இறைவனுடன் எங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது, இறைவனோடு நாம் பொறுமையோடும் நன்றியோடும் நடந்து கொள்கின்றோமா என்பதனை பார்த்து அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்திற்கு கொண்டு செல்வான். உண்மை என்னவென்றால், நாம் யாருமே இதை புரிந்து கொள்ளாமல் காத்திருக்கும் நேரத்திலேயே அவசரப்படுகின்றோம், பொறுமையை இழக்கின்றோம், கவலை அடைகின்றோம். ஏன் எனக்கு இறைவன் கொடுக்கவில்லை என்று ஒவ்வொரு நொடியையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏன் உடனே நடக்கவில்லை என்று ஏக்கத்துடனேயே அந்த நேரங்காலங்களை வீணடிக்கின்றோம். இறைவன் கொடுக்கவில்லையே என்று அவனை அவசரப்படுத்துகின்றோம். தகுதியான நேரத்திற்கு முன்னாடி தகுதியில்லாத விடயங்கள் கிடைப்பது அருட்கொடையல்ல, அது எங்களுக்கு சுமை, மேலும் ஆபத்து. ஒரு தந்தை செல்வந்தர். அவர் செல்வந்தர் என்பதன் காரணத்திற்காக 6 வயதுடைய தன்னுடைய மகனுக்கு அவருடைய விலை உயர்ந்த ஒரு காரை ஓட்ட கேட்கின்றான் என்பதற்காக கொடுத்து விடுவாரா? நிச்சயமாக மாட்டார். அவருக்கு தெரியும் அந்த காரை கொடுத்தால் விபத்துக்கள் ஏற்படலாம் என்று. அதை போல்தான் எங்கள் இறைவனும். யாருக்கு எதை எப்பொழுது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதுவரையும் நாம் பொறுமையோடு காத்திருப்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். இறைவன் தாய் தகப்பனை விட 99 மடங்கு கருணையுடையவன். எனவே நாம் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்ததை தருவான். இறைவன் சொல்வதெல்லாம் காத்திரு, காத்திருக்கக்கூடிய நேரத்தில் முயற்சி செய், வருகின்ற சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு அல்லாஹ்வை நெருங்கியவனாக எதிர்கொள். எதிர்காலம் நீ நினைப்பதை விட சிறந்ததாக அமையும் என்பதையே. இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சோதனைகள் உடைய காலத்தில் அவசரப்பட்டு உடனே அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும் என எண்ணி அவசரப்பட்டு இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகளில் சிக்கக்கூடியவர்கள். அடுத்தவர்கள் சோதனை வரும் பொழுது பொறுமையோடு இருந்து தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டு இறைவனுக்கு அடிபணிந்து நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவனிடம் அனுதினமும் பிரார்த்தனை செய்து இறைவனிடம் உதவியை நாடி நிற்பவர்கள். இதில் எந்த கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்ற கேள்விதான் இந்த நேரத்தில் எமக்கு தேவையானது. இமாம் ஷாஃபி அவர்கள் கூறிய ஒரு கவிதையை அறிவுரையாக எனக்கும் உங்களுக்கும் இங்கே முன்வைக்கின்றேன். இமாம் ஷாஃபி அவர்கள் கூறினார்கள், கவலையில் இருப்பவர்களே, கவலை நிச்சயமாக நீங்கிவிடக்கூடியது. நற்செய்தி பெற்றுக்கொள். கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. விரக்தி சிலவேளை நல்வாழ்வில் இருந்து மனிதனை துண்டித்துவிடும். நம்பிக்கை இழக்காதே, நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன். இறைவன் சிரமத்திற்கு பிறகு எளிதை ஏற்படுத்துவான். பதட்டப்படாதே, அல்லாஹ் அவன்தான் நிலைமைகளை உருவாக்குபவன். சோதிக்கப்பட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், மேலும் அவனை பொருந்திக்கொள். நிச்சயமாக சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவர் உனக்கு துணை இல்லை. அல்லாஹ் உனக்கு தீர்மானித்த ஒவ்வொன்றிலும் அவனே உனக்கு போதுமானவன். அல்லாஹ் எங்களை மறக்கவும் இல்லை,
அல்லாஹ் எங்களை கைவிடவும் இல்லை. துன்பத்துக்கு பிறகு இன்பம் நிச்சயமாக வந்து சேரும். லா தஹ்சன் இன்னல்லாஹு மஹனா. ஒருபோதும் கவலையடையாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு நிச்சயம். காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போம். அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை எங்களுக்கு வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.